ஆசிரியர்களுக்கு வணக்கம். 9th to 12th டேஸோட ஃபுல் டெஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நடந்த ஒரு 5, 6 டெஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. 15 அவுட் ஆஃப் 15 இந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கீங்க. அதனால இதில் ஒரு 4 or 5 கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி இருக்கும். ஈஸி தான், பட் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன மேம் நாங்கள் ஃபுல் மார்க் வாங்குகிறோன்னு பழி வாங்குறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஷின்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் ஆட் பண்ணேன். சரிங்களா? அப்புறம் நேற்று நடந்த டெஸ்ட்டில் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, அதை பற்றியும் பார்க்கலாம் பின்னாடி. இப்போ டெஸ்ட்டு பார்க்கலாம். எல்லோரும் டெஸ்ட் நோட் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கீங்களா? கொஸ்டின் சொல்லும்போது ஆன்சர் மட்டும் எழுதிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? எ பிளேஸ் டு க்ரோ ஃப்ளார்ஸ், சம்திங் டு பி கேர்ஃபுல் ஆஃப், கார்டன், danger, plant, plate, flow, wolf, rose, class. Another word for under, a part of your arm, below, elbow, under, round, down, hand, lower, floor. An organ that pumps blood. The plant will live on. Heart, earth. Liver, live. Pump, earth. Heart, heat. Minutes and hours. A thing on a list. Clock, lock. Time, item. Or. Watch, chat. What is the anagram of the word silent? Listen. Linear. Silver. Talent. Choose the correct blended word for the breakfast plus lunch. Break lunch, brunch, fast lunch, lounge. Which of the following is the correct antigram for the word earliest? Realist, rise late, retail, late rise. Which of the following pairs is a perfect example of an antigram? Ear, are. Silent, listen. United, untied. Heart, earth. What is the definition of an antigram? A word that the sound the same as another but has a different meaning. A word or phrase formed by rearranging the letters of another to create an opposite meaning. A word that is spelled the same way both forward and backward. A word that has multiple meanings in different contexts. இதில் ஆன்டிகிராமோட டெஃபினிஷன் என்ன அப்படின்றத கரெக்டாக பார்த்து எழுதுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10th கொஷின். இதில் எது அனகிராம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெமன், மெலன். எல்போ, பிலோ. வயலன்ஸ், நைஸ் லவ். நோட், டோன். Choose the correct word formed by combining international plus police. Interpolice, Interpol, Intpol, Inpolice. What is the blended word for helicopter plus pad? Helipad, helipod, hopped, copad. Find the correct term for electronics plus commerce. E-trade, e-com, e-commerce. Choose the correct clipped word for examination. Exami, exam, nation, exam. இந்த 14 15 மட்டும் நமக்கு 8th புக்கில் இருக்காது. சரிங்களா? ஆக்சுவலாக இதே போல் பிளண்டட் வேர்ட்ஸ் கிளிப்டு வேர்ட்ஸ் எல்லாம் 11th புக்லேயும் இருக்குது.
இது ரெண்டுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்க. அதனால தான் அதை நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் செக் பண்ணக்குள்ளே பார்த்துக்கலாம். சரிங்களா? சூஸ் த கரெக்ட் கிளிப்டு வேர்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர். அக்ரி கல்ட் கல்ச்சர். 1 to 15 கொஷின் இங்கிலீஷ் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 1 to 15 கொஷின் வந்து சைக்காலஜி. இது தனியாக இருக்கிறதுனால 1 to 15 தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ இது பார்க்கலாம். சைக்காலஜி. கிராமத்திலிருந்து குடும்பத்தை பிரிந்து நகரத்திற்கு கல்வி பயில செல்லும் மாணவனுக்கு ஏற்படுவது எது? மனப்போராட்டம், மனச்சிதைவு, நெறிப்பிரள் நடத்தை, படைப்பு கற்பனை. ஒரு மாணவன் திருடுதல் என்பது எவ்வகையான நடத்தையாக கருதப்படுகிறது? மிதமான மனநோய், நெறிப்பிரள் நடத்தை, பிரச்சனை நடத்தை, மன வளர்ச்சி குன்றியோர் நடத்தை. மாணவர்கள் பொய் பேசுதல் மற்றும் ஒழுக்கமின்மை என்பது எவ்வகையான நடத்தை? நெறிப்பிரள் நடத்தை, பிரச்சனை நடத்தை, மன எழுச்சி நடத்தை, மன வளர்ச்சி குன்றியோர் நடத்தை. தொடக்க கல்வி நிலையில் மாணவர்களை குழுக்களாக பிரிக்க பயன்படும் அளவுகோல் எது? வயது மற்றும் உயரம், செய்வினை திறன், நுண்ணறிவு, சிறப்பு நாட்டங்கள், குடும்பம் மற்றும் ஊர், நண்பர்கள் மற்றும் விருப்பம். குழந்தைகளின் மொழி வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் யாவை? உடல்நலக் குறைவு, நுண்ணறிவு, குடும்பம், விளையாட்டு, நண்பர்கள், உணவு, பாடப்புத்தகங்கள் மட்டும், பள்ளிக்கூடம் மற்றும் ஆசிரியர்கள். ஒரு மாணவன் இலக்கை அடைய முயலும் போது தடைகள் குறுக்கிட்டால் அவன் செய்ய வேண்டியது என்ன? முயற்சியை கைவிடுதல், தடைகளுக்குரிய பிரச்சனைகளை ஆராய்தல், வேறு இலக்கை தேர்ந்தெடுத்தல், மற்றவர்களிடம் உதவி கோருதல். தலைமுறை இடைவெளி எந்த பருவத்தினருக்குரிய பிரச்சனையாகும்? குழந்தை பருவம், முன்குமரப் பருவம், பின்குமரப் பருவம், முதியோர் பருவம். நாம் ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம் என கூறியவர் யார்? சிக்மண்ட் பிராய்ட், மக்டுக்கல், பாவ்லோ, ஸ்கின்னர். மனிதனின் அறிவு வாயில்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? கை கால்கள், மூளை, புலன் உறுப்புகள், இதயம். குழந்தைகளின் கற்றலில் முதல் வழியாக அமைவது எது? புலன்காட்சி, எழுத்து பயிற்சி, வரைதல், மனப்பாடம் செய்தல். பாடம் கற்பித்தலின் முதல் படி என்று கருதப்படுவது எது? ஒப்படைப்பு வழங்குதல், பாடம் நடத்துதல், தேர்வு வைத்தல், ஆயத்தம். டாசிஸ்டாஸ்கோப் என்னும் கருவியின் மூலம் அளக்கப்படுவது எது? நுண்ணறிவு ஈவு, கவனித்தலின் நேரம், கேட்கும் திறன், எழுதும் வேகம். கற்றல் என்பது சிறப்பு பொருந்திய மாணவர்களிடம் மட்டுமே காணப்படும் என்பது கற்றலின் இயல்பு குறித்து எவ்வகையான கருத்து? உண்மையான கருத்து, தவறான கருத்து, அறிவியல் பூர்வமான கருத்து, ஆசிரியர்களின் கருத்து. அகநோக்கு முறை மூலம் தங்களின் நடத்தையினை தாங்களே அறிந்து கொள்ள முடிகின்ற ஒரு சூழல் எது? நாம் கோபத்தில் இருக்கும்போது நமது முகம் சிவப்பாவதை அறிதல், மற்றவர் விளையாடுவதை உற்று நோக்குதல், தேர்வு முடிவுகளை ஆய்வு செய்தல், வகுப்பறையில் அமைதியாக இருத்தல். ஆசிரியர் ஒரு புதிய பாடத்தை கற்பிக்கும் போது மாணவர்களின் எளிதான புரிதலுக்காக எதனை பின்பற்ற வேண்டும்? பாடத்தை மட்டும் வாசித்தல், முந்தைய பாடத்துடன் தொடர்புபடுத்தி கற்பித்தல், மாணவர்களை குறிப்பு எடுக்க சொல்லுதல்,
கடினமான வார்த்தைகளை முதலில் நடத்துதல். இப்போ 15 கொஷின் முடிஞ்சிருச்சு. ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் டேட் இப்போ 15 கொஷின் முடிஞ்சிருச்சு. ஆன்சர் செக் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டை நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். இந்த 10th கொஷின், ஒருவனது உள்ளத்தில் உள்ளவனவற்றை தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து முடிவுக்கு வரும் முறைன்னு கொஷின் கேட்டிருந்தோம். இதுக்கு நம்ம ஆன்சர் அகநோக்கு முறை அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு அகாடமியில் தான் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தேன். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய அகாடமினே சொல்லலாம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் புக்ஸ் படிக்க தேவையில்ல, சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் மட்டும் பார்த்தாவே போதும், அதிலே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும், எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மெட்டீரியல்லேருந்து அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்துருப்பேன். உங்களுக்கு நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதுதான் அந்த கொஷின், அந்த ஆன்சர். ஆக்சுவலாக அந்த ஆன்சர் தப்பு. நாம் இப்போ சைக்காலஜி டெஸ்ட்டுக்கு பார்க்குறதாகட்டும், நம்ம கிளாஸஸ் ஆகட்டும், நாகராஜன் சார் புக் பேஸ் பண்ணி தான் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இதில் நம்ம ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம். அதாவது அகநோக்கு முறை, உற்றுநோக்கல் முறை, பரிசோதனை முறை, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒருவனது உள்ளத்தில் உள்ளவனவற்றை தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து முடிவுக்கு வரும் முறை. ஒருத்தவங்க தான் செய்கிற விஷயங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே யோசித்து முடிவெடுக்கிறது. சரிங்களா? அதனால தான் இங்கே கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ இது என்ன வரும்னா அகநோக்கு முறை. எனக்கு அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் படி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் நம்ம புக்கை பார்த்த வரைக்கும் நமக்கு அகநோக்கு முறை தான் சரியாக இருக்குது. சரிங்களா? அந்த ஆன்சர் கண்டிப்பாக தப்பு தான் அது. அதனால தான் இந்த கொஷினை நான் இந்த டெஸ்ட்டுக்கு கொடுத்தேன், உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? இப்போ இந்த கொஷினோட ஆன்சர்ஸை செக் பண்ணலாம். A place to grow flowers, something to be careful of. Garden, danger. Option A. Another word for under, a part of your arm. Below, elbow. An organ that pumps blood, that planet we live on. Heart, earth. Minutes and hours, a thing on a list. Time, item. What is the anagram of the word silent? Listen. Choose the correct blended word for breakfast plus lunch. Brunch. Option B. Which of the following is the correct antigram for the word earliest? Rise late. Which of the following pair is perfect example of an antigram? United, untied. Option C. What is the definition of an antigram? A word or phrase formed by rearranging the letters of another to create an opposite meaning. Option B. Which of this is not an anagram? Violence, nice love. Choose the correct word formed by combining international plus police, Interpol. What is the blended word for helicopter plus pad? Helipad. Option A. Find the correct term for electronics plus commerce. இது ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு, e-commerce. Option C. Choose the correct clipped word for examination. Exam. Option B. Choose the correct clipped word for agriculture. Agri. Option B. கிராமத்திலிருந்து குடும்பத்தை பிரிந்து நகரத்திற்கு கல்வி பயில செல்லும் மாணவருக்கு ஏற்படுவது. மனப்போராட்டம். ஒரு மாணவன் திருடுதல் என்பது எவ்வகையான நடத்தையாக கருதப்படுகிறது? பிரச்சனை நடத்தை. மாணவர்கள் பொய் பேசுதல் மற்றும் ஒழுக்கமின்மை என்பது எவ்வகையான நடத்தை? பிரச்சனை நடத்தை. தொடக்க கல்வி நிலையில் மாணவர்களை குழுக்களாக பிரித்து பயன்படும் அளவுகோல் எது? குழுக்களாக பிரிக்க பயன்படும் அளவுகோல் எது? செய்வினை திறன், நுண்ணறிவு, சிறப்பு நாட்டங்கள். குழந்தைகளின் மொழி வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் யாவை? உடல்நலக் குறைவு, நுண்ணறிவு, குடும்பம். ஒரு மாணவன் இலக்கை அடைய முயலும்போது தடைகள் குறுக்கிட்டால் அவன் செய்ய வேண்டியது என்ன? தடைகளுக்குரிய பிரச்சனைகளை ஆராய்ந்தறிதல். தலைமுறை இடைவெளி எந்த பருவத்தினருக்குரிய பிரச்சனையாகும்? பின்குமர பருவம். நாம் ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம் என கூறியவர் மக்டுக்கல். ஆப்ஷன் பி.
மனிதனின் அறிவு வாயில்கள் என்று அழைக்கப்படுபவை புலன் உறுப்புகள். குழந்தைகளின் கற்றலில் முதல் வழியாக அமைவது புலன்காட்சி. பாடம் கற்பித்தலின் முதல் படி என்று கருதப்படுவது ஆயத்தம். டாசிஸ்டாஸ்கோப் என்னும் கருவியின் மூலம் அளக்கப்படுவது எது? கவனித்தலின் நேரம். கற்றல் என்பது சிறப்பு பொருந்திய மாணவர்களிடம் மட்டுமே காணப்படும் என்பது கற்றலின் இயல்பு குறித்து எவ்வகையான கருத்து? தவறான கருத்து. அகநோக்கு முறை மூலம் தங்களின் நடத்தையினை தாங்களே அறிந்து கொள்ள முடிகின்ற ஒரு சூழல் எது? நம் கோபத்தில் இருக்கும்போது நமது முகம் சிவப்பதை அறிதல். ஆப்ஷன் ஏ. ஆசிரியர்கள் ஒரு புதிய பாடத்தை கற்பிக்கும் போது மாணவர்களின் எளிதாக புரிதலுக்காக எதனை பின்பற்ற வேண்டும்? முந்தைய பாடத்துடன் தொடர்பு படுத்தி கற்பித்தல். ஆப்ஷன் பி. இப்போ டோட்டலாக 30 மார்க்ஸ்க்கு எழுதிருக்கீங்க. எவ்வளோ மார்க்ஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.